கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல் வார்த்தையை கவனமாய் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய குணாதிசயத்தில் ஒன்று என்ன செய்கிறார்? இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக காத்திருப்பாராம். நம்ம மேல இரக்கமாய் கிருபையாய் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். காத்திருத்தல் என்பது என்னன்னா, நம்மை விட நாம் யாரோ ஒருவருக்கு காத்திருக்கிறோன்னா நம்மை காட்டிலும் அவங்க கனத்துக்குரியவங்களாக நாம் நினைக்கிறோம் பெரும்பாலும். ஆகவே தான் கர்த்தர் காத்திருக்கிறாராம். அப்படின்னா என்னென்னா, நம்மளை அவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் நினைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம மேல மனதுருகும்படிக்கு அவர் எழுந்திருப்பாராம். காத்திருந்த அந்த தெய்வம் எழுந்திருக்கிறாராம். அதோடு மட்டுமல்ல, அவருக்காக காத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று. அன்பானவர்களே, இது வாரத்தின் முதல் நாள். ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நாம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு ஆலயத்துக்கு சென்று நாம் ஆராதிக்க போகிறோம். அப்போ நாம் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறாராம். என் பிள்ளை என்னை ஆராதிக்க வருகிறாங்க என்று சொல்லி அவர் காத்திருக்கிறாராம். காத்திருக்கிற தெய்வம் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த சர்ச்சுக்குள்ளே போன உடனே நமக்கு உதவி செய்ய, நமக்கு அற்புதங்கள் செய்ய, நமக்கு ஆறுதல் கொடுக்க, தைரியத்தை கொடுக்க, பக்தி விருத்தி உண்டாக்க, சுகம் கொடுக்க, இப்படி பல்வேறு விதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளை கொடுக்க அவர் எழுந்திருக்கிறாராம். அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே இந்த வாரத்தின் முதல் நாளில் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆகவே ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிற போது அவருடைய காத்திருத்தலின் நேரத்தை நாம் வீணடிக்கலாமா? கூடவே கூடாது. அன்பானவர்களே, உங்கள் மேலே என் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்குது. என் பிள்ளை அந்த உலக வேலைக்கு போய் நேரத்தை காலத்தை செலவழிக்கிறாங்களா, இல்லை என் சமூகத்துக்கு வர்றாங்களா என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிற அந்த நல்ல நேரத்தை, அருமையானவர்களே, அவருடைய மகிழ்ச்சிக்கு ஏதுவாக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் ஏன் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகக்கூடாது? போகலாமே. அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தனியாகவோ, குடும்பமாகவோ, குழுவாகவோ, நண்பர்களாகவோ இணைந்து ஆலயத்துக்கு சீக்கிரமாக போங்க. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் எழுந்திருக்கிறார். ஆகவே உங்களை கனப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆம், நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போதே இளையகுமாரனை பார்த்து எப்படி தூரத்தில் வரும்போதே அவங்க தகப்பன் எழுந்து ஓடி கட்டி பிடித்தாராம். அதே போல அவர் எழுந்து உங்களை ஹானர் பண்ணுறாரு, கனம் பண்ணுறாரு. ஆகவே இன்னைக்கு நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனால, வரப்போகிறதுனால நீங்கள் பாக்கியவான்கள். வேறொரு இடத்துக்கு போவதை காட்டிலும் தெய்வ சமூகத்தில் காத்திருங்களேன். அது உங்களுக்கு புது பலனை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருவதை நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதம் அடையாளங்கள் செய்ய எழுந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு ஆசீர்வாதமானது. நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தின் முதல் நாளில் கொடுத்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உள்ளான மனதுக்குள்ள உணர்வு உண்டாகட்டும். ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணுங்கிறதான தெய்வீகமான எண்ணங்கள் மேலோங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் பெருகட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.